மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கோவையில் இருக்கிற கற்பகம் யூனிவர்சிட்டியில B.Pharm 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் தமிழரசு ஒரு அவுட் பாஸ்க்காக இன்னைக்கு அவரு நம்ம கிட்ட இல்ல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதாவது அந்த பையன் வந்து ஒரு அவுட் பாஸ் வாங்கிட்டு கூட 2-3 பசங்களையும் சேர்த்து போட்டு கூப்பிட்டு போயிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு வைஸ் பிரின்சிபலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, பொதுவாக வந்து ஹாஸ்டலோட மேனேஜ்மெண்ட்டை வந்து பிரின்சிபல் பார்க்க மாட்டாங்க, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி மாதிரி யார்ட்டையாவது தான் கொடுத்துருப்பாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாராவது பேச்சுலராக இருக்கிற ப்ரொஃபஸர் யார்ட்டையாவது கொடுத்துருவாங்க. ஏன்னா அவரே அங்கே தங்கிப்பார், தங்கிக்கிட்டு அவரே பசங்களை பார்த்துப்பாருன்ற மாதிரி கொடுப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் அப்படின்றது பள்ளிகளில் வந்து வேறு மாதிரி இருக்கும். கல்லூரி பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடும். அதாவது அந்த வார்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, பொதுவாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அது ஏன்னா பசங்கள்லாம் பெரிய பசங்களாக இருப்பாங்க, அவங்கள போயிட்டு ஸ்கூல் பசங்க மாதிரிலாம் மிரட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து நான் படித்த காலத்துலேயே அப்படி தான் இருந்ததுன்னா அப்போ இப்போ உள்ள காலத்தில் எவ்வளோ மாறி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் காலேஜ் படித்தே கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது. அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் இன்னும் ஃபார்வேர்டாக தான் இருப்பாங்க. இந்த அதுலேயும் குறிப்பாக மென்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தோம்னா, லேடிஸ் ஹாஸ்டலை பற்றி நமக்கு தெரியாது, அங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தின்னு தான் சொல்கிறாங்க. மென்ஸ் ஹாஸ்டலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அது வந்து காலேஜஸில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு திறந்த மடம் மாதிரி தான் இருக்கும். எவன் எப்போ வந்தான் எப்போ போனான்னு வெளியே தெரியாது பெரும்பாலும். நாங்கள் படித்த காலத்துலேயே என்னென்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு போர் அடிக்குதுன்னா நேராக போய் ஹாஸ்டலில் போய் சாப்பிட்டு வருவோம். போனால் பசங்க வந்து இப்போ அங்கே உள்ளே போய் மெஸ்லேயே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பாடை வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு சாப்பிட்லாம். சரியான ஆளுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்களே உள்ளே போய் ஹாஸ்டலில் உள்ளே போய் மெஸ்லேயே உட்காந்து சாப்பிடுவோம். இல்லை அன்றைக்கி யாராவது ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னு சொன்னார்னா சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, மேலே வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி, சரியா? இது வந்து எல்லா ஹாஸ்டல்கள்லேயுமே தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதுமே கூட சொல்லலாம். இந்த கல்லூரியிலேயே இது 3வது 4வது இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்ற பேரில் வந்து ஓவராக டார்ச்சர் கொடுக்கறது தப்பு. சரி, இப்போ இந்த சம்பவத்திலேயே மேனேஜ்மெண்ட்க்கு இந்த நியூஸ் போனதுக்கப்புறம் துணை முதல்வர் கந்தசாமி வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, மாணவர் தமிழரசு கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காரு. பிறகு என்ன பண்ணியிருக்காரு, இதுக்காகவே ஒரு தனிக்குழு அமைச்சிருக்காங்க சார். இதுக்கு எதுக்கு சார் தனிக்குழு அமைக்கணும்ன்ற ஒரு கேள்வி. தனிக்குழுலாம் அமைச்ச வர சரி, என்ன பண்ணிருக்கணும், அந்த பையனோட பெற்றோர் அவங்க தொடர்பும் கொண்டு இருக்காங்க போல இருக்கு, வர சொல்லியிருக்காங்க, காலேஜ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அப்பாலஜி லெட்டரும் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஒரு ப்ராசஸ் எதற்கு அப்படின்னு. அப்பாலஜி லெட்டர்லாம் காலேஜில் ஒரு மேட்டரே கிடையாதுமா. நான் படித்த காலேஜில் எனக்கு தனி ஃபைலே வச்சுருந்தாங்க அப்பாலஜி லெட்டர். ஆனால் வந்து இதுக்காக ஒரு தனிக்குழுவா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி. இல்லைம்மா, அப்போ அதுக்காக ஒழுங்குபடுத்தாமல் இருக்க முடியாது இல்லை. அது வந்து கொஞ்சம் ஓவரான ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டாங்க, அதுதான் தப்பு. தவிர எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, கண்டிப்பதற்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்காக கண்டிக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பதற்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த எல்லையை தாண்டும் போது எல்லாராலையும் அந்த ப்ரெஷரை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம சார் பாண்ட் போட்டு 10,000 ரூபாய் ஃபைனும் போட்டுருக்காங்க சார். அது வந்து 10,000 ரூபாய் ஃபைன் போடுறதெல்லாம் ஓவர் தான், அதெல்லாம் தப்பு. எந்த காலேஜ் ஸ்டூடெண்டால 10,000 தர முடியும்? இல்லை, பெற்றோராலையும் மட்டும் தான் எப்படி கொடுக்க முடியும், சம்மந்தம் இல்லை. அதாவது எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்றது ஒன்று இருக்குது. ஒருத்தன் திருடிக்காண்டதுக்காக தூக்கில் போட முடியாது, சரியா? அதுக்காக திருடுறது சரின்னு நம்ம சொல்லலை, திருடுறதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்றது தான் அந்த தண்டனையோட லிமிட்டேஷனை சொல்கிறேன். இப்போ அதான் சார் இந்த மாணவருக்கு நடந்திருக்கு. அதுதான் அது தப்பு தான், நம்ம தப்புன்னு தான் சொல்கிறோம். அந்த கல்லூரி நிர்வாகம் இதை மறைக்க முயற்சி செய்வது தவறு. ரெண்டாவது, இந்த செய்தி வந்து வெளியே அதிகமாக யாரும் பேசவே இல்லை. பேசலைன்றதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ மே மாதம் +2 ரிசல்ட் எல்லாம் வந்தோடனே புது வருஷத்துக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும், அந்த அட்மிஷன் பாதிக்கப்படும் அப்படின்ற கோணத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த செய்தி எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. இந்த செய்திகளை வந்து கொண்டு போய் பப்ளிக்கில் சேர்க்காமல் இருக்கிறது ஊடகங்களோட தவறு. ஏன்னா எந்த கல்லூரியிலையும் இந்த மாதிரி ஒரு தற்கொலைன்னு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியை ஊடகங்களில் வரலன்றதை பார்க்கணும். முதல்ல இதுக்கு காவல்துறை வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு பண்ணாங்களா? ஏன்னா வழக்கு பதிவு பண்ணி ஆகணும். ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கார் ஒரு மாணவர்னா அது அப்படியே போயிட்டு போகுதுன்னு விட முடியாதுல்ல. அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருன்றதை விசாரிக்கணும்.
ஸோ காவல்துறை இதை பற்றி விசாரித்து அந்த கற்பகம் பல்கலைக்கழகம் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இதுவரை இருக்கிறாங்களான்னு தெரியல. இல்லை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்ற செய்தியும் இன்னும் வெளிவரலை. அப்போது ஒரு உயிர் போயிருக்குன்றப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களையும் நம்ம பார்க்கணும். ஒன்று, அந்த பெற்றோர் வந்து அந்த பையனை இன்னும் கொஞ்சம் தைரியமாக வளர்த்துருக்கணும், அது ஒரு புறம். இன்னொரு புறம், கல்லூரி நிர்வாகம் தன் எல்லையை மீறி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு. சரியா? அந்த கல்லூரியோட ரூல்ஸில் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? 10,000 ரூபா ஃபைன் ஆர்பிட்ரியாக வாய்க்கு வந்ததெல்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. இல்லை, அதுக்கும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க சார். 10,000 எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு அந்த மாணவன். அதனால தான் அந்த பையன் வந்து ப்ரெஷர் தாங்காமல் என்ன பண்ணுறதுன்னு இறந்துட்டாப்ல. மேபி அந்த பையனோட குடும்ப சூழல் என்னன்னு தெரியாது, அவன் எந்த குடும்ப பின்னணியிலேருந்து வர்றான்னு நமக்கு தெரியாது. மேபி அந்த பையன் வந்து கல்லூரி ஃபீஸே வந்து பேங்க் லோன் போட்டு கூட படிக்கலாம். ஒரு புவர் மிடில் கிளாஸ்ல இருந்து கூட வந்து படிச்சு. ஆமாம், எப்படி இருப்பாங்க, எந்த பிரிவில் இருந்து வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. தனியார் கல்லூரின்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த பையன் வந்து பணக்கார வீட்டு பையனாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்தில் கல்லூரி நிர்வாகத்தின் தவறு மிக மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சார், என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த தமிழரசன் வழக்கிலையும் எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கும் 10,000 ஃபைன் போடப்பட்டிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் கிட்ட இருந்து காசு பிடுங்கிறது வழக்கமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு சார். முதல்ல இது சட்டப்படி நியாயம் தானா? இந்த மாதிரி காசு வாங்குறது, ஃபைன் வாங்குறது சட்டப்படி தப்பு. இப்போ நாங்கள் படித்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும், இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, தண்டனை வந்து படிப்பு சார்ந்ததாக இருக்கும், பணம் சார்ந்ததாக இருக்காது. என்ன சொல்லுவாங்க, இந்த கொஸ்டினை போய் ஒரு 100 வாட்டி எழுதிட்டு வாங்க, கிளாஸை விட்டு ஒரு 3 கிளாஸுக்கு உள்ளே வராதம்பாங்க. இல்லைன்னா லைப்ரரி ஒர்க் கொடுப்பாங்க. எங்கள் காலேஜ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைப்ரரி ஒர்க்கும்பாங்க. போயிட்டு கேட்லாக் படி புக்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து ரேக்கெல்லாம் அடுக்கி வச்சுவான்னு. அதாவது மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை வந்து அந்த படிப்பு சார்ந்ததாக இருக்கணும். அவன்கிட்ட போய் காசை கொடுன்னு காசு கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஃபீஸை தவிர வேறு எந்த வடிவத்திலும் பணம் வாங்குவதற்கு எந்த கல்வி நிறுவனத்துக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த விதமான கல்வி நிறுவனம் நடத்துகிறதா இருந்தாலும் அது ஒரு கம்பெனியாக வச்சு நடத்த முடியாது. அதை நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான் நடத்த முடியும். ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரஸ்ட்டு தான் வந்து நடத்த முடியுமே தவிர ஒரு கம்பெனி வந்து நடத்த முடியாது. அந்த கம்பெனி நடத்துதுன்னா அது டுட்டோரியல் காலேஜ் தான், சரியா? அது வந்து ரெகுலர் காலேஜாக இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த ரெகுலர் காலேஜில் வந்து தண்டனை அப்படிங்கிறது வந்து படிப்பு சார்ந்து தான் முன்னாடிலாம் இருந்தது நாங்கள் படித்த காலத்தில். இப்போ வந்து அதை வந்து பணம் வாங்குற தண்டனையாக மாற்றுவது மிக மிக தப்பு. பணத்துக்காக மாணவர்கள் உயிரிழந்து போகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்துஸ்தான் கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் பாராமெடிக்கல் காலேஜில் 1,500 ரூபாய்க்காக 4வது ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்து மாணவி ஒருத்தவங்க இறந்து போனாங்க. இப்போ தமிழரசன் நாளைக்கு யாரு அப்படின்ற ஒரு பயமும் வருது சார். ஆமா, அதனாலதான் இந்த விஷயங்களை வந்து ஊடகங்கள்ல பேசணும்னு சொல்றோம். நம்ம பேசவே மாட்டிக்கிறாங்க. நம்ம வேற என்ன செய்ய முடியும்? இந்த ஊடகங்கள்ல பேசினா மட்டும்தான் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரும். இப்ப நம்ம சொல்றோம் இது மாதிரி தண்டனைனா அந்த காலத்துல இம்போசிஷன் கொடுப்பாங்க, இப்ப காசு கேட்கறாங்க, தப்பு அப்படின்னு. அப்ப இதை வைத்து ஒரு கல்லூரியின் மீது ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை பார்த்து மற்ற கல்வி நிலையங்களும் அதை கவனத்தில் கொள்வாங்க. நமக்கும் நாளைக்கு இதுதான் பிரச்சனை வரும். 1,500 ரூபாயா 10,000 ரூபான்றது இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணத்தோட மதிப்பு வேற, சரியா? இப்போ உங்க கம்பெனி ஓனருக்கு வந்து 50,000ன்றது பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 5,000 ரூபாயே பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், கரெக்டா? ஸோ எந்த அமௌண்ட்டு, ஏன்னா 1,500 ரூபாய்க்கெல்லாம் தற்கொலை பண்ணுவாங்களா அப்படின்லாம் பேசுறது வந்து அந்த மரணத்தை மலினப்படுத்துவது, ஒரு மரணத்தை ரொம்ப மலினப்படுத்தும் கூடிய செயலாகத்தான் பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சார், அந்த மாணவிக்காக கொடுத்த குரல் கூட இந்த மாணவனுக்காக யாருமே கொடுக்கல சார். ஏன்னா மதன் கௌரியா இருக்கட்டும், பல இன்ஃப்ளூயன்சர்களோட வீடியோஸ் கீழே வந்து இந்த காலேஜை சேர்ந்த பல மாணவிகள் வந்து கெஞ்சி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசுங்க, அந்த பையன் ரொம்ப நல்லவன், பாவம் அப்படின்னு பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட வாயை திறக்கல. அது ஏன் வாயை திறக்கலன்றதை நம்ம ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக இந்த சம்பவத்தை பற்றி நாம ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டுமே, நம்ம ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், தொடர்ந்து மற்றவங்களும் பேசட்டும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தண்டனைகள் எல்லை மீறி போவது இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, பணமாக தண்டிப்பதுன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஃபைன் போடுறது கோர்ட் மட்டும் தான் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் யாரு பணமாக ஃபைன் போடுறதுக்கு, அபராத தொகை அப்படின்னு போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அபராதம் விதிக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு.
அப்ப கல்லூரிக்கு ஃபைன் போறதுக்கு சட்டப்படி வந்து எந்த சட்டப்படி ஒரு எந்த ரைட்ஸும் ரூல்ஸும் கிடையாது. கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் வேணால் வாங்கலாம், லேட் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. அந்த லேட் ஃபீஸை தாண்டி வேற எந்த ஃபீஸும் வாங்க முடியாது, வேற எந்த வகையிலும். ஃபைன் அப்புறம் அமௌண்ட்னு எதுவுமே வாங்க கூடாது. ஃபைன்லாம் வாங்குறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபைன் போட்டுருக்காங்க, ஃபைன் போட்டதுக்கே அவங்க மேலே கேஸ் போடலாம். புரியுதுங்களா? பணமாக அவங்க வாங்குறது அரசாங்கம் நிர்ணயம் செய்த கல்வி கட்டணம் தான் வாங்கலாம். அதிகபட்சம் அந்த கட்டணத்தை குறிப்பிட்ட தேதியில் கட்டலைன்றதுக்காக வேணால் அதுக்கு ஒரு லேட் ஃபீ போடலாம். இதை தாண்டி வேறு எந்த வகையில் அவங்க ஃபைன் போட்டாலும் அது வந்து சட்டப்படியே தப்பு தான். சரிங்களா? அதாவது இந்த பெற்றோர்கள்ட்டையும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம பையன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு போய் நேராக காலில் விழுந்துருது, கெஞ்சுறது. அதுதான் பெரிய தப்பு. இப்போ உங்கள் பையன் பண்ணது சரியா அப்படின்னு கேட்டால், பையன் பண்ணது சரி தப்புன்றது ஒரு பக்கம், அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது இன்னொரு கேள்வி இருக்குல்ல. ரெண்டுக்கும் ஒரு பையன் காப்பி அடிச்சான்னு வச்சுப்போம், அதுக்காக நீங்கள் அவனுக்கு 10,000 ரூபா ஃபைன் போடுவீங்களா? காப்பி அடித்தால அந்த பேப்பரை 0 மார்க் போடு, அவ்வளோதான் பண்ணலாம். கரெக்டா? ஸோ எதுக்கு என்ன தண்டனைன்ற ஒரு இதே இல்லாமல் என்னவோ வானலாவி அதிகாரம். இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட வேணால் நம்ம பேசி ஆர்கியூ பண்ணிடலாம். இந்த ஸ்கூல் வாத்தியார்ட்டையும் காலேஜ் வாத்தியார்கள்ட்டையும் பேசவே முடியாது, பேசவே விட மாட்டாங்க. இல்லை பேச விட மாட்டாங்க. இல்லைம்மா, இப்போ நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரீங்க, வந்தால் எத்தனை பேர் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க? ஒரு 4-5 பேர் விஷ் பண்ணுவாங்க. சில பேர் வேலையாக இருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, டெய்லி காலையில் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க, ஒரு 40 பேர் உடனே எந்திரிச்சு நிற்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. இப்படியே பல வருஷமாக வாழ்ந்துட்ட ஆட்கள் தான் இந்த வாத்தியாருங்க போகிறோம். அதுவே ஒரு தலகணம் ஆகிரும். தலகணம் இல்லை, அவங்களோட கேரக்டரே அது மாதிரி செட் ஆகிடும். நான் சொன்னால் அது சரிதான், கேட்டு ஆகணும். இவ்வளோ பேர் டெய்லி நான் சொல்கிறத 50 பேர் கேட்குறான், நீ என்ன பெரிய இவனா, நீ நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்ற தோரணையிலேயே பேசுவாங்க அவங்க. அதுலேயும் கல்லூரி ஆசிரியர்களை விட பள்ளி ஆசிரியர்கள் இன்னும் மோசம். அவங்க பள்ளி ஆசிரியர்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லி புரியவே வைக்க முடியாது, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்களோ அதுதான் முடிவுன்றுவாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. பொதுவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றினா அவேர்னஸ் வரணும். சரியா? பள்ளிகளுக்கு கல்லூரிகளில் இந்த தண்டிக்கும் அதிகாரம்ன்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். இதுக்கு அரசாங்கத்தோட உயர்கல்வித்துறை இதில் தலையிடணும். இந்த இடத்துல தான் அரசாங்கத்தோட உயர்கல்வித்துறை உள்ளே வருது. உயர்கல்வித்துறையோட ரோல் வந்து என்ன கரிக்குலம், என்ன படிக்கிறாங்க, என்ன சிலபஸ்ன்னு பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த அவங்க படிக்கக்கூடிய சூழல் வந்து அவங்களுக்கு ஒரு அமைதியான சூழலாக இருக்கா, உகந்த சூழலாக இருக்கா அப்படிங்கிறதையும் உறுதி செய்யணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் பேசணும். அப்போ இந்த பிரச்சனையை ஏன் பேசல? அது பொண்ணுன்றதுனால பேசுகிறாங்களா? பேசினா கூட சார், நீங்கள் பேசி என்ன ஆக போகுது, உங்களுக்கும் காசு கொடுத்தா நீங்களும் சைலண்ட் ஆயிடுவீங்க. இல்லை, அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா, இந்த ஊடகங்கள், இந்த சமூக ஊடகங்கள்னு சொல்லிட்டு இப்போ நடத்துகிறாங்களே, இவங்க பூரா என்ன பிரச்சனைனா, செக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா பேசுவேன்றாங்க. பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனைனா கதற வன்முறை, வன்புணர்வு இப்படிலாம் டைட்டில் வச்சா வியூஸ் போகும்னு நினைக்கிறாங்க. இது பையன்றதுனால இதை போட்டு என்னத்தை ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. ஊடகமாக நமக்கு வேலை என்னென்னா, இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலமாக பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வரணும். பெற்றோர்கிட்டையும் சொல்கிறது இதுதான், நீங்கள் ஒரேடியாக வந்து நம்ம பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் உங்கள் வயசில் செஞ்ச தப்பு தான். அப்போ இன்றைக்கி என் பையன் ஏதோ காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு தப்பு பண்ணிட்டான்ருக்கா, நான் போய் காலையில் வளர்ந்துட்டு இருக்க முடியும்? அது இயல்பு, கண்டிக்கப்படும், மீண்டும் செய்யாத மாதிரி பார்த்து கொள்ளப்படும் அப்படின்ற உறுதியை தான் ஒரு பெற்றோர் கொடுக்கணும். சரியா? நம்ம பையனை ஒரு காலேஜில் சேர்த்துருக்கோன்றக்கா நமக்கு அந்த காலேஜுக்கு அடிமையெல்லாம் கிடையாது. சரியா? அந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்க சில நேரத்தில். பையனோட எதிர்காலம் என்ன ஆகுறது, அது காலில் விழுந்து கெஞ்சுறது இல்லை. அதாவது ஒரு வாத்தியாருக்கு வந்து ஒரு பையனை பிடிக்கலன்னு ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த வாத்தியாருக்கு வந்து மாற மாட்டார். அதே நேரத்தில் நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. என்னுடைய துறை சாராத இன்னொரு ஆசிரியர் இருப்பேன், அவர் நல்லதை சொல்லும்போது பேர் சொல்லலாம். அவர் பேர் பொன்ராஜின் பேர், அவர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், நான் ஃபிசிக்ஸு. எங்களுக்கு ஆன்சிலரி கெமிஸ்ட்ரி உண்டு, ஆனால் அந்த ஆன்சிலரி கெமிஸ்ட்ரிக்கு அவர் வரல, வேறு ஆளுங்க தான் வருவாங்க. அவர் வந்து கொஞ்சம் இந்த இடதுசாரி சிந்தனையை பற்றிலாம் பேசுவார். அப்போ வந்து ஒரு நாள் வந்து இப்படி ஒரு வாத்தியார் 3 வருஷமாக என்னை கரங்கட்டிகிட்டு இருந்தாருன்றது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு வாத்தியார் இப்படி இருக்கார். அவர் வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னார். அதாவது திருப்பதியில் உண்டியல் கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், மறுநாள் வந்து வெங்கடாஜலபதி சிலைக்கு வந்து விலங்கு போட்டுருவாங்க. அதை பார்த்த பக்தர்கள்லாம் வந்து, அன்னைக்கு வர பக்தர்கள்லாம் கொஞ்சம் நிறைய உண்டியலில் காசு போடுவாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார் அவர். இப்போ நான் சொல்கிறது அவர் 89-90 சொன்னது. இப்போ நான் என்ன பதிலுக்கு உட்காந்துருக்கும்போது சொன்னேன், எனக்கே இப்போ தான் சார் தெரியும் அப்படின்னேன். அவர் என்ன கேட்டார், அது என்ன ஏகாரம் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார். இல்லை, ஏகாரத்தில் பேசுகிறீங்களே அப்படின்னு. இல்லை, அப்பவும் புரியல சார்.
இல்லை எனக்கே அப்படின்னு ஏகாரத்தில் பேசுகிறீங்களே அப்படின்னு. அப்போ தான் உரைச்சிது எனக்கு. நம்மளே நான் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ளே உலகத்தில் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எனக்கே அப்படின்னு நம்ம பேசுகிறோமே அப்படின்னு புரிஞ்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வர நான் எங்கே பேசினாலும் எதை பேசினாலும் எனக்கும் இன்னைக்கு தான் தெரியும்னு தான் சொல்லுவேன். இல்லை எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்லுவேன். எனக்கே அந்த ஏகாரத்தை அன்னையோட போயிடுச்சு. ஸோ ஒரு மாணவனோட செதுக்கக்கூடிய சிற்பிகளை தான் ஆசிரியர்கள். அப்படி இருந்தால் அந்த ஆசிரியர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளப்படுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு 35 வருஷம் கழிச்சும் இன்னும் அந்த வாத்தியாரை ஞாபகத்தில் வச்சுருக்கேன். எதனால்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னொரு வாத்தியாரையும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். அவர் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா என் வாழ்க்கையை கெடுத்தவர் அவர். ஸோ வாழ்க்கையை செதுக்கிய ஆசிரியர்களாக வாழ பழகுங்க அப்படின்னு நம்ம ஆசிரியர் சமூகத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பெற்றோர் முதல்ல பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, எதுக்காக போய் காலில் விடக்கூடாது. அதே நேரத்தில் உயர்கல்வித்துறை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு வழக்கு பதிவு பண்ணணும். அந்த பெற்றோர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருப்பாங்க, ஏன்னா தற்கொலைன்றப்போ வழக்கு பதியாமல் இருக்காது. ஆனால் அதை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது தான் பிரச்சனை. சரிங்களா? மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு கேஸை முடிச்சாங்கன்னா அந்த மரணத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். சார், மாணவர் தமிழரசுக்கு நடந்த அநீதிகளை பற்றி மிக சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.